கும்பராசி நபர்களுக்கு 2025 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கும்பத்திற்கு இந்த மாத அமைப்புல 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன், 4ல சுக்கிரன், 7 6ல வந்து புதன், 7ல வந்து செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் கும்பராசி நபர்களுக்கு 3, 10 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கிரகமா இருக்கிறதுனால இது 7ல இருந்து என்ன மாதிரியான பலனை தரப்போகுது? கும்பத்திற்கு எப்போதுமே ஒரு விஷயத்துல ஒரு பிடிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது கும்பராசி நபர்கள் எந்த விஷயத்துல போறது, இல்லை எந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கும்பராசி நபர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு தர்றது தான் செவ்வாய். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 7ல இருக்கிறதுனால, ஏன்னா தன்னுடைய 4ஆம் பார்வையால் கிட்டத்தட்ட 10ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ கும்பராசி நபர்களுக்கு செவ்வாய் ஒரு பிடிப்பை கொடுக்கும். எதுனா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பலகீனமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் மாறும். செவ்வாய் 7ல இருக்கிறது வெளியில இருந்து உங்களுக்கு அந்த ஆதரவுகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இது எங்க இருந்து கிடைக்கும், யார் மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஒரு பிடிமானம், பிடிப்பு என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிப்புறம், வெளிவட்டார வாழ்க்கை, வெளியாட்கள், வெளிநபர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள், புரியுதுங்களா? குடும்பத்தை தாண்டி ஒரு பழக்க வழக்க அமைப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத வெளி அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிடிப்பு அங்கிருந்து கிடைக்கும். அந்த பிடிப்பை வச்சுட்டு உங்களுக்கான மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியா, இப்படியா, எதுவா, அதுவா அப்படின்னு போட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? போலாமா, வேண்டாமா, பின்னாடி வந்துடலாமா, முன்னாடி போயிடலாமா, நடுவுல இருக்கலாமா, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஊசலாடிட்டு இருக்கிற தன்மைகளுக்கு ஒரு முடிவு, அந்த பிடிப்பை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சம்பவங்கள் கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாச அமைப்புல நடக்கும், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பிடிப்புங்கிறது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். சில முயற்சிகளை இதை மையப்படுத்தி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்திற்கு. அடுத்ததாக புதன் 6ல கும்பராசிக்கு ஒரு மீடியம், பாதி அளவு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து 6ல 5ஆம் இடத்தை அதிபதியும் 8ஆம் இடத்தை அதிபதியும் புதன் 6ல வருது. இப்போ 5 போல செயல்படுமா, 8 போல செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8, 6, 6, 8 இது எல்லா காம்பினேஷன் வந்தாலுமே அந்த இடத்தோட தன்மைகள் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்தோட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ 8ஆம் இடத்தை அதிபதி 6ல இருக்கு. இப்போ பணம் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு பைசா கொடுக்கல் வாங்கல் பணம் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள், எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவீங்க. எல்லாருமே அப்படித்தானே, 4 காசு சம்பாரிச்சா நமக்கு ஆகிற மாதிரி தானே சம்பாதிப்போம். அப்படி இருக்கிறப்போ கும்பராசி நபர்கள் உங்களுடைய பிளானுக்கு ஏற்ப, உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஐடியாக்கள் என்ன ஆகுனாக்கா, ஏதாச்சும் ஒன்று இந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், பணம் ஹேண்டிலிங்கு, அடுத்தது வந்து ஏதாச்சும் ஒரு மறைமுகமாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க,
பிறகு தெரிய வந்தா பரவால்ல. இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம சூசகமா செய்யலாம் அப்படிங்கிற மாரி, யாராச்சும் ரொம்ப நெருக்கமான நட்பு வழியில ஏதாச்சும் ஒண்ணு செய்றீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் என்ன ஆகும்னாக்கா, பொதுநலமா போயிடும். உங்கள் பக்கம் சாதகமா உங்களுக்கு ஏத்த மாரி நடக்காம, அடுத்தவங்களுக்கு ஏத்த மாரி நடக்கிற மாரி ஆயிடும். நீங்க பாடுபடக்கூடிய விஷயங்கள் 4 பேருக்கு பிச்சு குடுத்த மாரி ஆயிடும். புரியுதுங்களா? ரொம்ப நெருக்கமா குளோஸான ஒரு நபர்ட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாங்கிறீங்க. அது வந்து 4 பேர்ட்ட அவைங்க போய் தெரியப்படுத்திருவாய்ங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நடக்கும். புதன் 6ல இருக்கு இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த. சில நபர்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறத ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், பணத்த ஹேண்டில் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் 2 மேஜரா நடக்கும். இந்த மேஜரா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல கும்பராசி நபர்கள் கவனக்குறைவா இருக்கக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட போறதுக்கு இது வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்ககிட்ட வராது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த வந்து ஆற போட்டும் செய்யலாம், அவசரமாவும் செய்யலாம். ஆனா, இப்போதைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் 2த்துக்கும் நடுவுல செய்ற மாரியா இருக்கும். செய்யலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நடுவுல குழப்பத்துல இருப்பீங்க. அதுக்கு தான் முன்னாடியே 7ல செவ்வாய் வருது. உங்களுக்கு பிடிமானம் வெளியிலேருந்து கிடைக்கும். அப்ப வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய பிடிமானத்தை மையப்படுத்தி, நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு சாதகமா இருக்குமா என்று யோசிச்சு பார்த்து செய்றது தான் ராசிநாதன் சனியோட வேலை. அப்ப இந்த நேரத்தில புதன் உள்ள வர்றதுனால, புத்திசாலித்தனமா எதாவது செய்ய போயி, அது 4 பேருக்கு பிரயோஜனம் ஆயிடுமே தவிர, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினூட்டா வச்சுக்கணும் எல்லா விஷயத்திலயுமே, இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனாக்கா, ஏதேனும் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்கனாக்கா, அது வந்து உங்களுடைய மைண்ட் ரீதியாக ம ம மூளை சொல்லுது, மனசு சொல்லுது, அப்படி ஒரு விஷயத்த செய்ய போனீங்கனாக்கா, அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? இல்ல ஊருக்கு பிரயோஜனப்படுமா? அப்படிங்கிறத ஆ பிரிச்சு பார்த்துருங்க. காரணம் இந்த புதன் கும்பத்தின் அதிபதியான சனிக்கு எகெயின்ஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு 6ல. இதுதான் இன்னும் தலைவலி. ஸோ, சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பட்சத்தில் அது வெளி உலகத்துக்கு காட்டப்படும். 4 பேருக்கு தெரியும். தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு உங்க மேல திணிப்பாங்க. இதெல்லாம் பழக்கப்படுறதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போதைக்கு அதுக்கான விலைய நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து புதனுடைய அந்த விஷயங்கள்லாம் ஏன்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாரி வரும். இது மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ கும்பத்திற்கு அடுத்து சுக்கிரன், சுகாதிபதி சுக்கிரன் 4ல ஆட்சி. சுகாதிபதி சுக்கிரன் 4ல ஆட்சிங்கிறதுனால, சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஒரு உடல் ரீதியான பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள இருக்கிறவங்களுக்கு உடல் பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு கண்டிஷன். சொத்துக்கள் விஷயத்தில் நிம்மதி. வாகன அமைப்பு விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி. பெண்கள் வழியில கொஞ்சம் நிம்மதி. புரியுதுங்களா? கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிம்மதி. இந்த டார்ச்சர், ஹெவி டார்ச்சர் இல்லாம ஏதேனும் ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கான கொஞ்சம் நிம்மதி. சம்பள வேலை விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி. சம்பள வேலைகள்ல பஞ்சாயத்துகள்லாம் கொஞ்சம் கிளியர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் நிம்மதி. சொந்த தொழில் பண்ணக்கூடிய கும்பராசி நபர்கள் சின்னதோ, பெருசோ சொந்த தொழில் பண்ணக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு பொருளாதார அமைப்புகள், அதேபோல கடையில தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அந்த பொருள் வரவு கொஞ்சம் அனுசரிச்சு போறது, புதிய அமைப்புகள்லாம் கிடைக்கிறது, புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிம்மதி. பயணங்கள் மூலியமாக சில நிம்மதிகள். பயணம், டிராவல் பண்ணுவதன் மூலியமா சில நிம்மதி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி அமைப்புகள். கும்பராசி நபர்களுக்கு உயர்கல்வி அமைப்புகள் மூலியமாக இந்த மாச அமைப்புல சில நிம்மதிகள் கிடைக்கும். நீங்க ரிலாக்ஸா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராசி நபர்களுக்கு வேலைப்பளுவை குறைக்கிற மாரியான ஒரு விஷயங்கள் இந்த மாசத்துல நடக்கும். வேலைப்பளுவு. இந்த வேலைப்பளுங்கிறதுக்கு பின்னாடி வீட்டு வேலையோ, குடும்ப அதாவது உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையோ,
இல்லை கம்பெனி வெளியில் வேலைக்கு போகிறீங்களோ, இல்லை தொழில் ரீதியாக வேலைக்கு போகிறீங்களோ, எந்த மாதிரியான அமைப்பாக இருந்தாலும் உடம்பால் ஒரு உழைப்பு செலுத்தக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு உங்களுடைய வேலை பளு குறைவதற்கான சில சாத்தியக்கூறுகள் பிறக்கும். அந்த விஷயத்தில் சில நிம்மதி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்களுக்கு சாதகமாக இருக்கும் சுக்கிரனால. அதுவும் ஆட்சி பெறக்கூடிய சுகஸ்தானாதிபதி சுக்கிரனால. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புதனோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்.